யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டேன்னா, இதுவும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு இதுதான். நம்ம முன்னாடி பார்த்துருப்பேன், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பேன், கொத்தமல்லி தொக்கும் புதினா தொகையிலும் பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஞ்சி தொக்கும் வேப்பம்பூ தொகையிலும். அதாவது இஞ்சியுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் வேப்பம்பூ வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் போகும், டயபெட்டிஸை கண்ட்ரோலில் கொண்டு வரும். ஸோ வேப்பம்பூ தொகையில் ரொம்ப கசக்காதா மம்மி அப்படின்னு கேட்டேன்னா, நிச்சயமாக இருக்காது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வறுத்துட்டு நல்லா அதான் நெய் விட்டு வேப்பம்பூ வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு, மிளகாத்தல் எல்லாம் வச்சு நல்லா அரைக்கரிச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அந்த இஞ்சி தொக்கு நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்கன்னா இனிஷியலி ஒரு 4-5 டேஸ்க்கு வெளியிலே இருக்கலாம். அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் யூஸ் பண்ணாத டிரெக்டாக வெறும் புளி, உப்பு அதெல்லாம் வச்சு தான் பண்ணுறோம். அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். முன்னாடி கொத்தமல்லி தொக்குமே இப்படி தான். இன்ஃபேக்ட் நான் பண்ணிவிட்டு நான் வெளியிலேயே வச்சுருந்தேன். ஒரு 10-12 நாளைக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிது. எல்லாருக்கும் அது நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் நீங்கள் யோகாம்பால் சாம்பார் பொடி பற்றி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். அதையும் நீங்கள் வாங்கி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு இஞ்சி தொக்கு. இஞ்சி இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு புளி இருக்கணும். நல்லா ஊற வச்சுருக்கேன். புளி எவ்வளோ எடுத்துட்டுருக்கீங்களோ அதே அளவுக்கு வெல்லம். இது மூணும் இதுக்கு சரியான காம்பினேஷன். இதுக்கு ஒரு பொடி பண்ணணும். அந்த பொடியை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். தனியா ஜஸ்ட் 2 டீஸ்பூன் போடுறேன். ஜீரகம் 1 டீஸ்பூன். வெந்தயம் ஒரு 3/4 டீஸ்பூன். இஞ்சியிலே காரம் இருக்கும். நான் 4 மிளகாவத்தல் எடுத்துக்கிறேன். அப்படின்னா இன்னும் 1 வேணா போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம் காரம் கண்டிப்பாக. ஏன்னா எங்களால் தாங்க முடியாது. உங்களுக்கு காரம் தேவை பரவாயில்லன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க. அப்போ தான் மிளகாவத்தலும் வறுபடும். நம்ம போட்டிருக்கிற வெந்தயம் இதெல்லாம் நல்ல கலர் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு மிளகாவத்தல் வறுப்படாதுன்ற மாதிரி டவுட் இருந்ததுன்னா முதல்ல மிளகாவத்தலை போட்டு வறுத்துட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பாக்கி எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிக்கோங்க. இது ஸ்லோ ஃபயரில் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல வேண்டியது கரெக்டாக சொல்லிடணுமேன்றதுனால தான் நான் நிறையா ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். சில பேர் கொஞ்சம் போர் அடிக்கிறது, நிறையா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுக்குறேன். சாரி. அப்படி இது பண்ணுற ஆளுக்கு கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறது இருக்கும். நீங்கள் அதை பார்த்து வேணாலும் நீங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லி கொடுக்கறது பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் புரியணும். நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு அந்த டிஷ் அதே மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. இது கொஞ்சம் பேராசை தான், இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் நான் இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் நல்லா வறுபட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினப்புறம் இதை தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். இஞ்சியை வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கிட்டோம். அரைக்கரிச்சு இந்த புளி அண்ட் இந்த பவுடரை தனியாக பண்ணி எடுத்துடுவோம். இது நம்ம கொதிக்க விடுறச்சே தான் நம்ம இதை போடணும். இந்த புளி, இந்த உப்பு இது மட்டும் வச்சு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடுறேன். அதுக்கப்புறமா அது அப்படியே தொக்கு மாதிரி கலரலாம். அவ்வளோதான். நல்லா தொக்கு மாதிரி கலர்னால நல்லா இருக்கும். சாத்துக்கு பிசைஞ்சிக்கலாம், இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கலாம், பொங்கல் வெண்பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி தொக்கு ரியலி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
வாய்க்கும் மணமாக இருக்கும், வயிற்றுக்கும் ரொம்ப சுகமாக இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியில் பெரிய விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளைக்கு எதுவுமே வேண்டாம். இது தொக்கு இருந்ததுன்னா இதை போட்டு சூடாக சாதம் வடித்து கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு இதை போட்டு தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கிடுத்து. இதோடு கூட இப்போ இந்த ஊற வச்சுருக்கிற புளி சேம் அளவு எடுத்துக்கோங்க போதும். இப்போ 200 கிராம் இஞ்சி எடுத்துட்டுருக்கேன், அதே அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன், அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஸோ இது 3 ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அது அந்த தொக்கு நல்லா வரும். ஸோ இது ரெடி ஆகிடுத்து அரைச்சின்னு உங்களை பார்க்குறேன். வதக்கின இஞ்சி வித்த புளி இந்த உப்போடு நல்லா இதை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அதே மாதிரி வருத்தோம் இல்லையா, வெந்தயம், ஜீரகம், தனியா, மிளகாத்தல் பவுடர் பண்ணின்னு வந்துட்டோம். இதில் நல்லா ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு வெடிச்சுட்டு இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் இதில் வெல்லமும் ஆட் பண்ணுறாங்க. இதில் அடியில் கொஞ்சம் இருக்கிறது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி, அதை விட்டே அலம்பி எடுத்துடலாம். ஸோ இது நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம பொடி பண்ணோம் இல்லையா, அந்த பொடி 3/4 பாகம் போட்டுட்டேன். நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுடலாம். இது நல்லா சுருளில் வதங்கி கெட்டியாக இதாகிடும். சைடெல்லாம் எண்ணெய் வந்துடும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா மூடி போட்டு வதக்கி தொக்கு மாதிரி ஆக்கி எடுக்கணும். இதை வதங்கட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. அடி பிடிச்சி தீஞ்சிடாத இருக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. தட்டு போட்டு மூடிடுறேன். ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். சைடெல்லாம் எண்ணெய் வந்துருக்கு பார்த்தீங்களா. பாக்கி இருக்கிற இந்த பொடியும் இதில் ஆட் பண்ணிடலாம். கடைசியாக அது போட்டோன்னா கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இது மட்டும் மறந்துடக்கூடாது. எல்லோரும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இஞ்சி, அதாவது இஞ்சி 200 கிராம்னா புளி நாங்கள் 200 கிராம்னு எப்படி மம்மி அளப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தோல் சீவிட்டு கட் பண்ணி வைக்கிறேன்னு பார்த்தீங்களா, அந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறேன்னா நீங்கள் அதை கையில் இப்படி பிடிச்சி பாருங்க உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு. அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் அப்படியே நீங்கள் புளி எடுத்துக்கோங்க, ஈக்குவல் அமௌண்ட் வெல்லம் எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி ஜம்முன்னு ரெடி ஆகிடும். இது அவ்வளோ நாளாக நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து மெதுவாக எப்போல்லாம் வேணுமோ உங்களுக்கு அப்போல்லாம் நீங்கள் இதை போட்டு சாப்பிட்லாம். ஒரு மைல்டு கசப்பு இருக்கும். அதனால தான் அந்த அளவுக்கு புளி அந்த அளவுக்கு வெல்லம் வைக்கிறோம் நம்ம. இதான சாதத்தில் கலந்து சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடுது. வேப்பம்பூ தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேப்பம்பூ தொகையலுக்கு நம்ம நெய்லேயே வறுத்துக்கலாம் எல்லாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். எங்கள் காலத்தில் என்னை தவிர வேறு யாரும் சாப்பிட்றதுக்கு இல்லை, அதனால் நான் ஒரு சின்ன கப் தான் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு ஒரு 4 மிளகாத்தூள் போட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு ஒரு 2 3 ஸ்பூன் கிட்டே போட்டுருங்க. ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். இது ஓரளவுக்கு நல்லா பாதி செவந்த கையோடு இந்த வேப்பம்பூவையும் இதிலேயே ஆட் பண்ணிடலாம். நல்லா இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துருங்க. இந்த உளுத்தம்பருப்பும் நல்லா செவக்கணும், இந்த வேப்பம்பூவும் நல்லா வறுபடணும். புளி எவ்வளோ எடுத்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நெல்லிக்காய் சைஸ், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த கப்பால் 1 கப் தான் நம்ம எடுத்திருக்கோம், அதுக்கு மேலே வேண்டாம். இது நீங்கள் முதல்ல இது மாதிரி ஒரு சின்ன இது பண்ணி பாருங்க, உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் நிறையா பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி காஞ்ச வேப்பம்பூ நமக்கு டப்பா சட்டி கடையில், நாட்டு மருந்து கடையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி வச்சுட்டு இருந்தீங்கனாலே ஈஸியாக பண்ணலாம். ஆனால் பச்சை வேப்பம்பூவில் பண்ணினேன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி காய வச்ச வேப்பம்பூவில் தான் அது நல்லாயிருக்கும். இது நல்லா வறுபட்டுட்டு, இது ரொம்பவும் கருகி வறுபடக்கூடாது, ஏன்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது நல்லா பொரிஞ்ச வாசனை வரும் உங்களுக்கு, வேப்பம்பு பொரிஞ்ச வாசனை, அவ்வளோதான் அதோட இது. இதோடு கூட இப்போது புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இதில் நான் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு பிடிக்குங்கிறவா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டாம் அப்படிங்கிறவா யூஸ் பண்ணாதீங்க, அப்படியே சாப்பிட்டுக்கோங்க. ஸோ ஜோரான வேப்பம்பூ தொகையலும் ரெடி. பருப்பெல்லாம் இதில் கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஜோராக சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது அடுப்பு அணைச்சிடுறேன். இன்றைக்கான இதில் இஞ்சி தொக்கு அண்ட் வேப்பம்பு தொகையில் 2 பார்த்துருப்பேன். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதான இது. கொஞ்சம் அதாவது நாக்குக்கு பிடிச்சதெல்லாம் வயிற்றுக்கு உடம்புக்கு ஆகாது, உடம்புக்கு பிடிச்சதெல்லாம் நாக்குக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இதில் கொஞ்சம் மைல்டு கசப்பு தெரியும். அதில் வந்து அதுலேயும் ஒரு சின்ன கசப்பு இருக்கும். ஏன்னா இஞ்சிக்கே உண்டான ஒரு கசப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் புளி வெல்லம் எல்லாம் எடுத்துக்கிறோம். இதுலேயும் அப்படி தான் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாரமாக இருக்கும். இப்போ என்னுடைய நாக்குக்கு இது மாதிரிலாம் தான் தேவையாக இருக்குது. அதனால் நான் இதை பண்ணினேன் எனக்கு ஆற்றுக்கோசரம். அப்படியே உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்துனது தான். ஸோ ஹோப் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அட் த சேம் டைம் யோகாம்பால் சாம்பார் பொடியை வந்து வாங்கி எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுத்துட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் அது கண்டினியூஸாக அதை சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.